அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம யாராவது அப்படி வெட்டியாக பேசிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சிங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பெரியவங்க, ஏய் சும்மா டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காத, போட போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீ கடையெல்லாம் அப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேச்சில் எந்த அர்த்தமும் இருக்காது, அதனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. தேவையில்லாமல் சில சமயம் வம்பு வழக்கு கூட வரும். அதை வச்சே நம்முடைய நடிகர் வடிவேலு கூட ஒரு திரைப்படத்தில் தேவையில்லாமல் யாரோ 2 பேர் பேசி அந்த டீ கடையே உடைச்சி, அந்த பாய்லரை உடைச்சி, கடையே உடைச்சி பற்றி எரிஞ்சு, இந்த மாதிரியான விபரீத விளைவுகள்லாம் கூட வரும். இந்த வெற்று பேச்சுக்கு டீ கடை பெஞ்சு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரலாறு படி பார்க்குறப்போ ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இந்த டீ அப்படின்றதே தேயிலை நமக்கு சீனாவிலிருந்து வந்தது. அதே மாதிரி சீனாவிலிருந்து தான் இங்கிலாந்து போன்ற மற்ற நாடுகளுக்கும் பரவி இருக்குது. இந்த டீ கடை இருக்குங்களே, அதுக்கு சீனாவில் இங்கிலாந்துலலாம் பென்னி ஸ்கூல் அப்படின்னே அதுக்கு ஒரு பேர். எப்படி? பென்னி ஸ்கூல் அப்படின்னு, பென்னி பள்ளிக்கூடம். ஏன்னா பென்னி அப்படின்னா நம்முடைய இந்திய மதிப்பில் ₹1 நாணயம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே. அது மாதிரி குறைஞ்ச அளவில் ₹1 கொடுத்து ஒரு டீ குடிச்சிட்டு எந்திரிச்சு போகிறதுன்றது மட்டும் இல்லை, அது ஒரு பள்ளிக்கூடமாக ஒரு காலத்தில் இருந்திருக்குது. என்ன பள்ளிக்கூடம்? எல்லாராலையும் பள்ளிக்கூடத்தில் போய் முறைப்படி பாடங்கள்லாம் கற்றுக்க முடியாது, உலக நடப்புகள் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இங்கிலாந்தில் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, இந்த ₹1 கொடுத்து ஒரு டீ வாங்கி அங்கே உக்காந்துக்கிட்டா அங்கே வருகிற பல அறிஞர்கள், ஊருக்கு முக்கியஸ்தர்கள், இவங்கெல்லாம் வந்து பல தகவல்களை பேசுவார்கள். ஏன்னா அப்போ பத்திரிகைகள் கிடையாது, திரைப்படங்கள் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டிவிலாம் கிடையாது. அதனால் என்ன நடக்குது உலகத்தில், ஊரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே வந்து பல பேர் பேசுகிற செய்திகளை கேட்டாலேயே, அதை காதில் வாங்கினாலேயே பல தகவல்கள் தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ₹1 கொடுத்து தேநீர் வாங்கி அங்கே உட்கார்ந்து மற்ற ஊர் பெரியவர்கள் முக்கியஸ்தர்கள் பேசுகிற அந்த பேச்சை கேட்கறதுக்காகவே வருவாங்களாம். அங்கே இருந்தாலே பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறோன்றதுனால பென்னி ஸ்கூல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடங்கள்லாம் கற்றுக்கிற மாதிரி, பல தகவல் கற்றுக்கிற மாதிரி கற்றுக்கொள்கிற இடம். அந்த இடத்தில் இருந்து தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் மேதை உருவாகி இருக்கிறார். நம்ப முடியுதா? பிற்காலத்தில் அவருக்காக அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற பிறகு அவருக்காக ஒரு தபால் தலையே வெளியிட்டு இருக்கிறது. முதலில் வெளியிட்ட தபால் தலைன்னா அதில் அவரும் ஒருத்தர். அவர் தான் மைக்கேல் ஃபேரடே அப்படின்னு மின்சாரம் கண்டுபிடிச்சாரே, பெரிய அறிவியல் மேதை. அவர் சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு அப்படி ஒரு காலத்தில் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு இதிலலாம் ஒன்றும் பெரிய நாட்டம்லாம் கிடையாது. ஆனால் அவர் ஒரு நாள் இந்த பென்னி ஸ்கூலில் போய் உக்காந்துருக்கிறார். அங்கே ஒருவர் ஒரு செய்தி சொல்லுகிறார். அந்த செய்தி தான் இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. படிக்கிறப்போ பிரமிப்பாக இருக்குது. எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பொது மேடைகளில், பொது இடங்களில் பேசிக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு. அங்கே வந்த ஒரு பெரியவர் சொல்கிறாரு, எப்பா கிரேக்கத்தில் சலோன் அப்படின்னு ஒரு தத்துவ மேதை, அவர் பொது இடத்துல நின்றுக்கிட்டு கையில் ஒரு ஆப்பிளை வச்சுருக்கிறாரு. அது கொஞ்சம் அழுகி போயிருக்குது. அந்த வழியாக போகிறவங்க வரவங்களாம், என்ன சலோன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்களே, கையில் என்ன ஆப்பிளா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்ன அழுகி போன ஆப்பிளை கையில் வச்சுருக்கிறீங்க, தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே இந்த அழுகி போன ஆப்பிள் ஒரு புதிய ஆப்பிளாக ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. சுற்றி இருந்தவங்களாம் கேலியாக சிரிச்சு, என்ன சலோன்னு உங்களுக்கு என்ன ஆச்சு, இது அழுகி போச்சு, இதை எப்படி புதுசாக மாற்ற முடியும், தூக்கி போடுங்க, உங்களுக்கு என்ன இன்றைக்கி பொழுது போலையா, இதை கையில் வச்சுக்கிட்டு போகிற வரவங்களை கேள்விப்படுறீங்க அப்படின்னு கேலியாக பேசுகிறாங்க. சலோன் என்ன பண்ணார், ஒரு கத்தி அதை எடுத்து அந்த ஆப்பிளோட அழுகி போன பகுதியை வெட்டிட்டு, ஆப்பிளையும் துண்டு துண்டாக வெட்டிட்டு, இப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஆப்பிள் விதைகள், கருப்பு நிறமான கண்மணி மாதிரி இருக்கிற அந்த விதைகளை எடுத்து, இப்போ பாருங்கள், இந்த விதையை நட்டால் இதிலிருந்து செடி வரும், கன்று வரும், ஆப்பிள் மரம் வரும். அந்த மரத்தில் நூற்றுக்கணக்கான ஆப்பிள்கள் பழுக்கும் அல்லவா. அப்போ இந்த அழுகி போன ஆப்பிளாகவே இருந்தால் கூட உள்ளுக்குள்ள விதைகள் நல்லா இருக்குது. அப்போ இந்த விதைகளில் இருந்து புதிய ஆப்பிள்களை உருவாக்க முடியும் அல்லவா. நீங்களும் அப்படித்தான், உங்கள் மனமும் அப்படித்தான் அப்படின்ட்டு அந்த ஆப்பிளை தூக்கி போட்டு அவர் போயிட்டாராம்.
கூட்டத்தில் இருந்தவர்கள் பிரமித்து போய் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற அந்த செய்தியை அந்த பென்னி ஸ்கூலுக்கு வந்த ஒருவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற அந்த இளைஞன் மைக்கேல் ஃபாரடே மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நம்ம இவ்வளவு நாள் காலத்தை வீணாக்கிட்டோமே, ஃப்ரெண்ட்ஸோடலாம் தேவையில்லாமல் சுற்றி இருந்துட்டோமே, எவ்வளவு தப்பு இது, அடடா அப்படின்னு இவர் இதை எங்கேயோ ஒரு புத்தகத்தில் தான் படிச்சிருக்கிறாருன்னு புத்தகம் படிக்கிற வழக்கம் அன்றில் இருந்து தொடங்குகிறார். அதனால தான் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் அவர் ஒரு வேலைக்கு சேருகிறார். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நிறைய புத்தகங்கள் அச்சுக்கு வரும் இல்லையா, படித்து 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 அறிவியலில் அவருக்கு இருந்த நாட்டத்தின் காரணமாக தன்னை அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ளுகிறார். மிகப்பெரிய அறிவியல் மேதையாக மாறுகிறார். அவர் அமெரிக்காவுக்கு செய்த மிகப்பெரிய உதவியினால் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்க காரணமாக இருந்ததால் விடுதலை பெற்ற பிறகு ஜார்ஜ் வாஷிங்டனுக்கும் மைக்கேல் ஃபாரடேவுக்கும் தான் முதலாக தபால் தலையிலேயே வெளிவருகிறார். ஒருத்தர் கரண்ட் கட்டாய் போச்சுன்னு மெழுகுவத்தி ஏற்றி கொண்டு வந்து ஏற்றுறாரு. கூட இந்த எதுக்குப்பா மெழுகுவத்தி ஏற்றுற அப்படின்னா, கரண்ட் கட்டாய் போச்சு அதான் மெழுகுவத்தி ஏற்றிருக்கு. ஓ கரண்ட் கட்டா, சரி ஃபேனை போடு அப்படின்னார். இவர் ஒன்று கரண்ட்டு கட்டுன்றேன், ஃபேனை போடுன்ற கிறுக்கு பயலாட்டம், ஃபேனை போட்டால் மெழுகுவத்தி அணைஞ்சிடாது அப்படின்னாரு. இவர் அதுக்கு மேலே புத்திசாலியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட புத்திசாலிகள் பேச்சை கேட்பது அல்ல, சலோன் மாதிரியான அறிஞர்கள் பற்றி கேட்டுக்கொண்டால் நம் பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் ஒரு மைக்கேல் ஃபாரடே உருவாகலாம். பேச்சு அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இருந்து கிடைப்பதாக உங்கள் பிள்ளைகளுக்கு சூழலை உருவாக்குங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.